பாருங்க, அமாவாசைக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். ஒயிட் ரைஸுங்க இன்னைக்கு நான் குக்கரில் தான் வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் என்னென்ன போடணும் அமாவாசைக்குன்னா வாழைத்தண்டு, வாழைக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், மாங்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் போட்டிருக்கேன், முருங்கைக்காய் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் போடக்கூடாதுங்க. நம்மளுடைய சாம்பார் பொடி போட்டு வச்சதுங்க, நல்ல வாசனையாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்க. இது எக்ஸஸாக வச்சது எதுக்குன்னா தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறதுக்கோசரங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரசப்பொடி வச்சு தக்காளி ரசம் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் பருப்பு தண்ணி எடுத்து நல்லா இருக்குதுங்க. ஓப்பன் பண்ணாலே அவ்வளோ ஒரு வாசனைங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டுங்க. இது புடலங்காய் கூட்டு. இது கண்டிப்பாக செய்யணுங்க அமாவாசை டைமில். பார்த்தீங்கன்னா தேங்காய் விட்டு பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு போட்டு செஞ்சுருக்குறேங்க. அதுக்கடுத்து வாழைக்காய் வறுவல் செஞ்சுருக்கிறேன். இது நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இதுக்கும் நம்மளுடைய சாம்பார் பொடி போட்டு செஞ்சதுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் ஊறுகாய் வேணுன்றதுனால மாங்காய், கிளிமூக்கு மாங்காய்லாம் போட்டிருக்கிறேன். ஆல்ரெடி ஊறுகாய் இருக்குங்க, பழசு வைக்கக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வடை, பருப்பு வடை. அடுத்தது உளுத்தம் போண்டாங்க, பச்சரிசி மாவு போட்டு செஞ்சுருக்கிறேன். நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. அதுக்கடுத்து அவரைக்காய் கண்டிப்பாக செய்யணுங்க. அவரைக்காய் பொரியல் செஞ்சுருக்கிறேன், தேங்காயெல்லாம் துருவி போட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பளங்க, பாயசம் செஞ்சுருக்கிறேன். இது ஜவ்வரிசி பாயசம். கண்டிப்பாக பாயசம் செய்யணுங்க. இது டைம் ஆகும்போது இறுகிடும் உங்களுக்கு, அப்போ கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு அடுத்தது தயிர் சாப்பாடுங்க. மெயின் காகத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை சமைச்சாலும் தயிர் சாப்பாடு கண்டிப்பாக வைக்கணுங்க. அது மெயினாக அதை தான் எடுக்கும், வைக்கணும். அது சாஸ்திரம் கூடங்க. இவ்வளோதான் எங்கள் வீட்டில் செஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா திராட்சை வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து மாதுளை, செவ்வாழைப்பழம், மஞ்சள் வாழைப்பழம், அதுக்கப்புறம் மிக்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கடையில் வாங்கினதுங்க. பாயசம் செஞ்சதுனால ஸ்வீட் செய்யலை. அதுக்கு அதிரசம், மைசூர் பாக்கு, லட்டு இதுதான் வாங்கி வச்சுருக்குறேங்க. அதுக்கப்புறம் உங்கள் பெரியவங்களுக்கு என்னென்ன விருப்பப்படுவாங்களோ அதை வச்சு நீங்கள் நல்லபடியாக அவங்களுக்கு கும்பிடுங்க. அவங்க ஆசீர்வாதம் கிடைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.